வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒரு மனிதன் வாழ்க்கையில சிரித்துக் கொண்டு இருக்கிறான் என்பதால் அவனுடைய வாழ்க்கை சரியான ஒரு பாதையில் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்பது அர்த்தம் கிடையாதுங்க. அதே போலத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க எப்பொழுதுமே சிரித்துக் கொண்டே தாங்க இருப்பீங்க. இருந்தாலும் அந்த சிரிப்புக்கு பின்னால் எவ்வளவோ வலிகளும் மர்மங்களும் இதுவரைக்கும் மறைந்து கொண்டு தாங்க இருக்கும். அந்த ஒரு சிரிப்பின் பின்னால் எத்தனை கதைகள் இருக்கிறது என்பது யாருக்குமே தெரியாது. அது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். அப்படித்தான் இந்த கன்னி ராசிக்காரங்க வெளியில் எப்பொழுதுமே அமைதியாக எதையுமே வெளியில் காட்டிக்கொள்ளாம நீங்க நடந்து கொள்வீங்க. ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள எவ்வளவு கவலைகள், எவ்வளவு வெறுப்புகள் இருக்கிறது என்பது உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும். யாரிடமும் சொல்ல முடியாத சில விஷயங்கள் உள்ளுக்குள்ள அடக்கி வைத்து வாழக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இந்த கன்னி ராசியில் பிறந்த 3 நட்சத்திரமான நண்பர்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் எப்படிப்பட்ட துன்பங்களை நீங்கள் அனுபவித்தீர்கள் என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். முதலாவதாக உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மரியாதையை காப்பாற்றி மௌனமாக இருந்த ஒரு வேதனை உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை யாரிடமும் சொல்ல முடியாமல் நீங்க இருந்து கொண்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னா இதை வெளியில் யாரிடமும் சொல்ல முடியாது. சொன்னால் நமக்குத்தான் மானமும் மரியாதையும் போய்விடும் என்கிற ஒரு காரணத்தினால் நீங்கள் எதையுமே வெளியில் சொல்லாமல் மனதிற்குள்ள மட்டுமே வைத்து வாழ்வீங்க. குடும்பத்திற்காக உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களையும் நீங்க காப்பாற்றிக் கொள்வதற்கும் உங்களுடைய குடும்பத்தை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும், நம்மளும் எந்த விதமான தவறான செயல்களிலும் ஈடுபடக்கூடாது என்பதற்காக மட்டுமே நீங்க அனுபவித்த அவமானங்கள் வெளியில் சொல்ல முடியாமல் தாங்க இருக்கும். உங்கள் மீது தவறு நடந்தாலும் நான் பேசினால் குடும்பம் பாதிக்கப்படும் என்று நினைத்து நீங்கள் மௌனமாக இருப்பீங்க. நீங்க தான் தவறு பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் ஏதாவது எதிர்த்து பேசினாலோ அது எதற்காக நடந்தது என்று கூறினாலோ மீண்டும் அந்த ஒரு பிரச்சனை பெரியதாக மாறிவிடுமோ என்கிற ஒரு காரணத்தினால் நீங்கள் மௌனத்தை காத்திருப்பீங்க. இந்த விதமான அமைதி தாங்க உங்களை உள்ளுக்குள்ள உடைத்திருக்கும். நீங்கள் சிரித்தாலுமே உங்களுடைய சிரிப்புக்கு பின்னால் உண்மை இல்லை என்பதை யாரும் அறிந்து கொள்ளாமல் இருப்பாங்க. இதுதான் இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி ராசி நபர்களின் வாழ்க்கையாக இருக்கும். இரண்டாவதாக கஸ்தம் நட்சத்திரம். நம்பிக்கை கொடுத்து துன்பத்தை வாங்கிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மட்டுமே தாங்க நிச்சயமாக பொருந்தும். இந்த கன்னி ராசியில் பிறந்த கஸ்தம் நட்சத்திரம் நபர்களே இனிய வணக்கம். நீங்கள் மிகவும் எப்பொழுதுமே ஒரு புத்திசாலியான ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க நடந்து கொள்வீங்க. நீங்க யாரையுமே இதுவரைக்கும் டவுட் பண்ணவே மாட்டீங்க, சந்தேகப்படவும் மாட்டீங்க. அதனால சிலர் உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் அதனையும் நீங்கள் வெளியில் காட்டாம இதே மாதிரி எல்லா மனிதர்களும் இருக்க மாட்டார்கள் என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. நீங்க ஷேர் பண்ணிய சில விஷயங்கள், தனிப்பட்ட விஷயங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்க நம்பியவங்க உங்களுடைய மரியாதையை இந்த ஒரு நேரத்துல ரெஸ்பெக்ட் பண்ணாம உங்களை பயன்படுத்தி விட்டு சென்றவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தாங்க செய்வாங்க. இந்த ஒரு துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனதை மிகவும் ஆழமாக பாதித்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில போக போக மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் என்பது நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படவும் ஆரம்பித்திருக்கும். மூன்றாவதாக சித்திரை நட்சத்திரம். வெளியில் நீங்கள் தைரியமாக இருந்தாலும் உள்ளக்குள்ள உடைந்து போன ஒரு உண்மை உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வெளியில் மிகவும் தைரியமாக இருக்கக்கூடிய மாதிரி நடித்து கொண்டிருப்பீங்க. ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள நீங்கள் உடைந்து போன சில விஷயங்களானது இருக்கும். அது காதல் தோல்வி, இல்லைன்னா பணத்தோல்வி, தொழில் தொடங்கி நன்றாக ஓடாமல் இன்னமும் உங்களுக்குள்ள பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் நிச்சயமா நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க சந்தித்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு நேரத்தில் மிக பெரிய ஒரு மாற்றமானது கிடைக்கும். புரிதல் என்பது இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இனிமே புரிதல் என்பது உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். இவை அனைத்துமே உங்களை அமைதியாக மாற்றியும் கொடுக்கும். நீங்கள் யாரிடமும் ஓப்பனாக பேச முடியாமல் உங்களுடைய வழிகளை உங்களுக்குள்ளேயே நீங்க வைத்துக் கொண்டிருப்பீங்க. அதனாலேயே இந்த வழிகள் உங்கள் மனதிற்குள் இருந்து இருந்து இன்னமும் அது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா தேடியும் கொடுத்திருக்குங்க. இவனுடைய வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்கிற மாதிரியான பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் தினமும் உங்களுக்குள்ள கேட்டு கேட்டு அந்த ஒரு கேள்வி உங்களுடைய மனதை இன்னும் ஆழமாக கஷ்டப்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது இந்த கன்னி ராசி வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கிறதா, நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமான பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே கன்னி ராசி அன்பர்களை இனிமே உங்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனை என்பது நடக்கும். இந்த ஒரு நேரத்திற்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது அனைத்தும் உங்களை கஷ்டப்படுவதற்காக கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காகத்தான் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இனிமே நீங்கள் மௌனமாக தாங்கக்கூடிய மனிதர்கள் கிடையாது. உங்களுடைய மதிப்பை நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். இதுவரைக்கும் யார் என்ன கூறினாலும் நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைதி என்பது உங்களால இருக்க முடியாது. நீங்க தவறு செய்தால் மட்டுமே அமைதியாக இருப்பீங்க. கேலி கிண்டல் செய்தார்கள் என்றால் உடனே நீங்க கோவப்பட்டு விடுவீங்க. அந்த
அளவுக்கு உங்களுடைய மனதை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். எனவே இந்த ஒரு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு தீமைகளும் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டுமோ அதன்படி நீங்கள் வாழ்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் போதுமான அளவுக்கு உங்களுடைய மதிப்பை அறிந்து கொண்டு யாரிடம் எப்படி பழக வேண்டும், யாரிடம் எந்த அளவுக்கு நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பார்த்து நீங்கள் பழகினால் மட்டுமே வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நன்மைகளானது நடக்கவும் செய்யும். நீங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கோலை உங்களுக்குன்னு செட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு கோலை அடையும் வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில உழைத்து கொண்டே இருங்கள். அதற்கப்புறம் வாழ்க்கையில கொஞ்சம் நாட்கள் நீங்கள் அமைதியான ஒரு சந்தோஷத்தை தேடி நிச்சயமாக போக ஆரம்பித்து விடுங்கள். அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கவும் செய்யுங்க. யாராவது உங்களுடைய மரியாதை கொடுக்காம நடந்து கொண்டார்கள் என்றால் நீங்கள் திருப்பி அமைதியாக இல்லாமல் நீங்களும் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க அவங்க மீண்டும் உங்களுக்கு மரியாதை அடுத்த நாட்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மரியாதை தானாகவே கொடுப்பாங்க. இந்த விதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றப் போகிறது. எனவே இந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறவும் செய்யுங்க. உங்களுடைய கிரகநிலைகளின் அமைப்பு இந்த ஒரு நேரத்தில் மாறிவிடும். இந்த ஒரு இடத்தில் புதன் பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதி என்பதால் போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேச்சு திறமைகள், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கில் என அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு பல விதங்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். அதனால போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுப்பார். நீங்கள் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளையும் உங்களுக்குள்ள தேடியும் வைப்பார். எனவே இந்த ஒரு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை இனிமேல் ஏற்படுத்தி கொடுப்பார். போதுமான அளவுக்கு வாழ்க்கையில நன்மைகளும் உருவாகவும் செய்யும். சனி பகவான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஒழுக்கத்தையும் ஒரு நிலைத்தன்மையையும் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கொடுக்க செய்வார். அதனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில தைரியமானதாக மாறியும் விடும். எனவே இந்த தைரியமான முடிவுகளை எப்படி நம்ம கைப்பற்ற வேண்டுமோ அந்த அளவுக்கு நம்ம கைப்பற்றி வைத்துக் கொண்டால் வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில ஆதரவு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆதரவாக நிச்சயமாக கிடைக்கும். அதிர்ஷ்ட கதவு உங்களுக்கு திறக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மறைத்து வைத்த வாய்ப்புகள் இனிமே வெளியில் வர ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் யாரையும் எந்த ஒரு இடத்திலும் உங்களால் வைக்க முடியாம இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு தனி திறமைகளானது வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய வெற்றிக்கு இனிமே உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உங்களுக்குள்ள கொண்டு போக வைக்கும். ஒரு நாள் உங்களுடைய வாய்ப்புகள் நீங்கள் எப்பொழுதுமே வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எனவே நீங்கள் அனுபவித்த அவமானங்கள் உங்களை இதுவரைக்கும் கேவலப்படுத்துவதற்காக கிடையாது. உங்களை எல்லாத்தையும் புரிந்து கொள்ள வைப்பதற்காக மட்டுமே தாங்க நடந்தது. நீங்கள் சந்தித்த சில விஷயங்களும் அப்படித்தான். நீங்கள் யாரிடமும் இதையும் இந்த ஒரு நேரத்தில் தெளிவாக கூற வேண்டாம். உங்களை மட்டும் நீங்கள் நம்பினால் போதும். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுக்கு நிச்சயமாக போய்விடும். எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே உங்களுக்கு நிச்சயமா நிறைய பலன்களை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். எனவே மறக்காம இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நான் கூறியது அனைத்தும் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம